ஹாய் ஹலோ வெல்கம் டு எவர்ஸ் ஒன் 23. இது உங்கள் பெட்ஸ் லவ்வர் சேனல் அண்ட் வீலாகர். நல்லா இருக்கீங்களா? எனக்கு பெட்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி எலி வகைகள் ரொம்ப பிடிக்கும். எலி வளர்க்குறது, அதில் ஹாம்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே வெள்ளை எலி, கினியா பிக் அந்த மாதிரி வளர்த்துருக்கேன். இது வந்து சிரியா என்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு அடர்ந்த வறண்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரு எலி வகைகள். இதனுடைய வாழை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வால். இவங்க பார்க்க நல்ல ஃபேட்டியாக தான் இருப்பாங்க. அழகாக இருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களில் 2 வகை இதுவரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர். இன்னொரு வகை டுவார்ஃப் ஹாம்ஸ்டர். இந்த 2 வகை ஹாம்ஸ்டரும் இந்தியாவில் அவைலபிளாக கிடைக்குது. பெட் ஷாப்லேயும் கிடைக்கும். இதை வளர்த்து வர்றவங்கள்ட்டையும் இந்த பேர்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஹாம்ஸ்டர் வளர்க்குறக்கூடிய சுபாவம் அதிகரிச்சிருக்கு. எனக்கு ஏற்கனவே ஹாம்ஸ்டர் 2 ஜோடி ஏற்கனவே வளர்த்துருக்கேன். அது வந்து எனக்கு ட்ரீட் பண்ண முடியல. ஏன்னா அது 2மே ஆண். அதுக்கப்புறமா ஹாம்ஸ்டர் வளர்க்குறதுக்கு 2 ஹாம்ஸ்டர் வாங்கினேன். முதல்ல 2 வாங்கி அது மேலாகி திரும்ப கடையில் கொடுத்துட்டேன் வளர்க்க முடியாமல். திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர்கிட்ட, அதாவது இந்த ஹாம்ஸ்டர் வகைகள் நிறைய, அதாவது ஹாம்ஸ்டர்லேயே நிறைய வகைகள், வெளி வகைகளில் ஹாம்ஸ்டர் டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் ஒரு ஜோடி வாங்கி வளர்த்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று இறந்துருச்சு ஒரு பொட்டை. 2 ஃபீமேல் ஒரு ஆண். இதே போல் தான், அதாவது 2 ஃபீமேல் ஒரு ஆணுக்கு கிடச்சிது எனக்கு டுவார்ஃபில். அது கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த டுவார்ஃப் வகை ஹாம்ஸ்டர்களை ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமானது. சிரியன் ஹாம்ஸ்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கையிலையும் தூக்கிக்கலாம். ரொம்ப இயல்பாகவே அழகாக பழகக்கூடியது. நம்ம கைகளில் பிடிச்சி விளையாடலாம். அது கூட கையை தூக்கி வச்சு கையில் விட்டு விளையாடலாம். அந்த மாதிரியா சிரியன் ஹாம்ஸ்டர் வகைகள் வந்து ரொம்ப சாதுவான ஒரு குணம் கொண்ட ஒரு எலி வகைகள். நான் ஏற்கனவே வளர்த்ததுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஹாம்ஸ்டர் உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்ம கையில் பிடிச்சி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளை கடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான சிரியன் வகை ஹாம்ஸ்டர்களை ஒரு 3 மாத ஜோடியோ 4 மாத ஜோடியோ வாங்கி வளங்க. டேம்டு ஹாம்ஸ்டர் கிடைச்சாலும் அதையும் வாங்கி நீங்கள் வளர்த்தலாம். இந்த ஹாம்ஸ்டர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சு சிரியா என்கிற நாட்டை, அதாவது பாலஸ்தீன், சிரியா, காசா போன்ற இந்த நாடுகளை சேர்ந்த ஒரு பிராணியாக இருக்குது. வறண்ட காட்டுப்பகுதியில், வறண்ட பிரதேசங்களில், டெசர்ட் மலைப்பாங்கான பகுதிகளில், வறண்ட பூமியில் இந்த எலி வகைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இப்போது அந்த பகுதிகளில் இந்த இனம் இருக்குதா இல்லையா என்னன்னு தெரில. ஆனால் எங்கேயாவது ஒரு மூலையில் கண்டிப்பான முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்கள சிரியன் டுவார்ஃப், இவங்க வந்து சிரியன் ஹாம்ஸ்டர். இன்னொன்று டுவார்ஃப் ஹாம்ஸ்டர். டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் வந்து அதனுடைய உடம்புல ஒரு மெல்லிய அணிலுக்கு இருந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை பார்த்தாலே தெரியும், அதுதான் டுவார்ஃப் ஹாம்ஸ்டர். இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர். சிரியன் ஹாம்ஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் பழகுவாங்க. கையில் தூக்கி விளையாடலாம்.
இவங்க வந்து 6, 7, 8 குட்டி வரை போட்டு முடிஞ்ச அளவுக்கு 5 குட்டி 6 குட்டி வரைய காப்பாற்றுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதே போல் இவங்களுடைய ஆயுள் காலங்கிறது 3 வருடம் அல்லது 3.5 வருடம். இந்த மாதிரியே இவங்களுடைய லைஃப் டைம் பீரியட். டுவார்ஃபை பொறுத்தளவுக்கு, டுவார்ஃப் ஹாம்ஸ்டரை பொறுத்தளவுக்கு இவங்களோட கொஞ்சம் கூட ஆயுள் காலம் வாழ்வாங்க. இவங்க வந்து 3 அல்லது அதை தாண்டி ஒரு அரை வருடம் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லபடியாக நல்ல உணவுகள், நல்ல ப்ரோட்டீன் ஐட்டங்கள்லாம் கொடுத்து இவங்களை வளர்த்தா இவங்க ஆயுள் கொஞ்சம் கூட இருக்கும். நல்லா சுத்தபத்தமாக இவங்கள ரொம்ப ஹைஜீனிக்காக இவங்க இருக்கிற இடத்த, அதாவது மரத்தூள்லாம் ஒரு 10 நாளைக்கு இல்லை 15 நாளோ 10 நாளோ, அது உங்கள் வசதியை பொறுத்து உங்களுக்கு கரெக்டான முறையில் அந்த மரத்தூளெல்லாம் மாற்றி இவங்க டேங்கில் விட்டிங்கன்னா ஹைஜீனிக்காக இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லா விளையாடுவாங்க. இவங்களுடைய ஹாபிஸ் என்னென்னா மரத்துக்குள்ளே தோண்டி அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுவாங்க. மரத்துக்குள்ளே தோண்டி குழி போட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்து நம்ம போடுற இறைகளை அவங்க வாயில் சேமித்து வச்சுக்கிட்டு 2 பக்கமும் அந்த இறைகளை கொண்டு போய் ஒரு தனியான இடம், அதாவது ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு தனியான ஒரு இடத்துல போய் அந்த இறையை வாயிலிருந்து வெளியே எடுத்து திரும்ப அதை சாப்பிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக விளாடவும் செய்வாங்க. உங்களுக்கு இந்த பைப் நீல குழாய்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா, இன்னும் ராட்டினம் மாதிரி கடையில் டாய்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அதில் ஏறி நல்லா விளையாட. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். அதுவரை பாய், ஹாய்.